விவசாயிகளின் வியர்வையில் விளைந்த நெல் மணிகளுக்கு மதிப்பே இல்லையா என்று கேள்வி எழுப்பும் அளவுக்கு அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மாறியுள்ளன. விவசாயிகளை அலைக்கழித்துக் கொண்டிருக்கும் நெல் கொள்முதல் நிலையங்களில் அப்படி என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது? விவசாயிகளின் குறைகளை கேட்டறிந்து நேரடி தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர்கள் களத்தில் உள்ளனர். திருவாரூரில் இருந்து ஜெய்விந்த், மயிலாடுதுறையில் இருந்து நமது செய்தியாளர் கமலக்கண்ணன், தஞ்சையில் இருந்து சதாம் ஹுசேன், திருவள்ளூரில் இருந்து மோகன் ஆகியோர் நேரலையில் இணைந்திருக்கின்றனர். முதலில் திருவாரூர் செய்தியாளர் ஜெய்விந்திடம் கேட்கலாம். வணக்கம் ஜெய்விந்த், இது குறித்த விவரங்களை முதல்ல நீங்க பதிவு பண்ணுங்க. திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்டதின் காரணமாக மாவட்டம் முழுவதும் சுமார் 1,50,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடியில் விவசாயிகள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்முதல் செய்வதற்காக மாவட்டம் முழுவதும் சுமார் 350க்கும் மேற்பட்ட நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு அதன் மூலமாக நெல்லானது கொள்முதல் செய்யப்படுகிறது. இப்போ திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாவட்டம் முழுவதும் சுமார் 12 லட்சத்திற்கு மேற்பட்ட நெல் மூட்டைகள் தேங்கி இருக்குதுன்னு ஒரு விவசாயிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த நெல் மூட்டைகள் தேங்கி இருக்கிற காரணத்தினால் பார்த்தீங்கன்னா மற்ற விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்ய முடியாத சூழல் நிலவுகிறது. மேலும் இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் நடக்கிற பிரச்சனை குறித்து நம்மிடமே நேரடியாக கேட்கலாம் விவசாயி இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் முழுவதும் பார்த்தீங்கன்னா நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு நெல் கொள்முதல் செய்யப்படுகிறது. இதில் விவசாயிகளுடைய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல்வேறு இடங்களில் வந்து நெல் மூட்டையோட தேக்கம் இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? தெற்கு டெல்டாவெல்லாம் அறுவடை ஆரம்பித்து 15 தினங்கள் தான் ஆகுது. இந்த 15 தினங்களாக கொண்ட நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் எல்லாம் அடுக்கி வச்சுருக்கோம். 15 நாளாக காத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தது வந்து இந்த சேரு கூட வரைக்கும் அடிச்சுட்டு விதைச்சிட்டோம். இன்னும் அந்த அறுவடை நெல்லை சேல்ஸ் பண்ண முடியலை. இப்போ அதனால வந்து மிகப்பெரிய ஒரு விவசாயிகளாக பாதிக்கப்பட்டிருக்கோம். ஈரப்பதத்தை காரணம் காட்டுறாங்க. இந்த கிளைமேட்டில் வந்து எப்படி காய வச்சு நாங்கள் 17% கொடுக்க முடியும்? அனைத்து டிஎன்சிசிலையும் வந்து கேமரா பொருத்தணும். கேமரா பொறுத்தினாதான் விவசாயிகள் வந்து நாங்கள் வந்து நெல்லை போட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துடுறோம். அது என்ன நடக்குது, என்ன ஒரு பாதுகாப்பு இல்லை. சாதாரண ஒரு அரசு வந்து ஒரு டாய்லெட்டுக்கே ஒரு கேமரா பொருத்தி ஒரு கண்காணிக்கிறப்ப ஒரு நேரடி நெல் கொள்முதலை இவ்வளவு வரவு செலவு பண்ணுற இடத்துல ஒரு கேமரா பொருத்தினாதான் ஒரு விவசாயிகளுக்கு அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும். வெளி மாவட்ட நெல்லை கொள்முதல் பண்றதா ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வருது. இதனால உங்களுக்கு நிவாரணம், இந்த இன்சூரன்ஸ் கிடைக்கிறதுல பெரிய இது உண்மையிலே வந்து ஒவ்வொரு இந்த ஏரியாவிலாம் 15 தினங்களாக தான் அறுவடை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ எப்படின்னா, ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அந்த அறுவடை இல்லாத இடத்துல எல்லாம் டிஎன்சிசி திறந்து வெளி மாநிலத்தில் வெளி மாவட்ட நெல்லை வந்து இங்கே கொண்டாந்து போடுறாங்க. வெளி மாவட்டத்து நெல்லை கொண்டாந்து தெற்கு டெல்டாவில் கொண்டாந்து போத்திட்டு இவங்க வந்து அதிகமாக விளைச்சல் விளைஞ்சது மாதிரிக்கே அரசு வந்து இப்போ இந்த புகையான தாக்குதல்லாம் நிறையா இருக்கிறதுனால வெளி மாநில மாவட்டத்தினெல்லாம் இங்கே கொண்டாந்து போட்டு விளைஞ்சது மாதிரிக்கே கணக்கு காட்டி யாருக்கும் நிவாரணம் கொடுக்காம இருக்கிறதுக்காக இது மாதிரிக்கே செய்கிறாங்களோ என்ற ஒரு அச்சம் வந்து விவசாயிகளோட ஏற்படுது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியோட தலையீடு இருக்கிறதாகவும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த மாதிரி ஆளுங்கட்சியோட தலையீடு இல்லை, உண்மையிலே வந்து ஆளுங்கட்சி தலையீடு இருந்ததுனால தான் 700 சுப்பம் எடுக்கிறாங்க. 1000 சுப்பமாக எடுத்தால் விவசாயிகள் வந்து வியாபாரிகிட்ட போட மாட்டாங்க. வியாபாரிக்கும் ஆளுங்கட்சி பிரமுகருக்கும் உண்மையிலே தலையீடு இல்லாமல் இருக்காது. இது அந்த தலையீடு இருக்கிறதுனால தான் ஒரு மூட்டைக்கு சொற்ப காசுகளுக்கு அவங்க எடுக்கிறாங்க. அதில் தலையீடு இல்லாமல் எப்படி இருக்கும்? தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ஜெய்வித். நீங்கள் இணைப்பிலேயே இருக்கலாம். தொடர்ந்து நம்மளுடைய மயிலாடுதுறையிலிருந்து நமது செய்தியாளர் கமலக்கண்ணன் நேரலையில் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் கமலக்கண்ணன், உங்களுடைய தகவலை பதிவு பண்ணலாம். இப்போ டெல்டா மாவட்டமான மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஏற்படக்கூடிய குளறுபடிகள் குறித்து நம்ம அருகில் உள்ள விவசாயி ஒருத்தர் இருக்காரு. டெல்டா மாவட்ட விவசாய சங்க மாவட்ட தலைவர் அன்பழகன் இருக்காரு. அவர்கிட்ட ஒரு கேட்போம். சார், வந்து இப்போ நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நடைபெறுகின்ற குளறுபடிகள், இங்கே நடைபெறுகின்ற இந்த 45 ரூபா மூட்டைக்கு வந்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. வெளி மாநில நெல்கள் வந்து இங்கே வந்து கொள்முதல் செய்யப்படுதுன்னு சொல்றாங்க. இந்த குளறுபடிகள் குறித்து நீங்க? அதாவதுங்க, ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா 40 ரூபா 45 ரூபா நீங்க பேசுறீங்க தொழிலாளிக்கு. இந்த கவர்மெண்ட் வெறும் 10 ரூபா கொடுக்குறாங்க. இந்த 10 ரூபா வச்சுட்டு தொழிலாளியில ஒன்றும் செய்ய முடியாது. கண்ணமனு எல்லாத்துக்கும் செலவழிக்கிறீங்க. இதுக்கு வந்து தொழிலாளிக்கு வந்து நீங்க 45 ரூபாய்க்கு வந்து விலையை ஏற்றிருந்தீங்கன்னா அது கரெக்டான இருக்கும். அதனாலதான் வந்து விவசாயிகளை பார்த்து கொடுக்கறது அந்த 40 ரூபா 45 கொடுக்கறது அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. வெளி மாநிலத்திலிருந்து ஏற்றுமதி வந்து கடந்த 1.5 மாசமா ஃபுல் அண்ட் ஃபுல்லு கொண்டாந்து இறக்கிட்டாங்க. ஒரு லோடு அங்க வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 80 மூட்டை விளையுது.
அதனால வந்து அவங்க கொண்டு வந்துங்க இறக்கறதால ஒரு லோடுங்க கொண்டு வந்து இறந்தனால கரெக்டாக அந்த ஏஜென்ட் நெல் வியாபாரிகளுக்கு வந்து 40 ரூபா பணம் கிடைக்குதுங்க, 40,000 கிடைக்குது. ஸோ அதனால அந்த நெல் வரத்தால இவங்க தொழிலாளி என்ன செய்யறாங்க, அவங்க வந்து ஒரு 60 ரூபாவோட கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ அதனால வந்து அதில் ஆசைப்பட்டு அவங்க அதை தான் எடுக்கிறாங்க. டிபிஎஸ்ல எப்படி அந்த நெல் உள்ளார வருதுன்னு கேட்டிங்கன்னா, சிட்டாடங்கள், அந்த சிட்டாடங்கள் யார் கொடுக்கறது, விவோ கொடுக்குறாங்க. விவோவுக்கு வந்து டிபிஎஸ்ல அந்த விவோ சிட்டாடங்களை பார்த்து தான் நெல்லை வந்து ரிசீவ் பண்ணணும்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்குங்க. சிட்டா அடங்கல், அந்த சிட்டாடங்களை கொடுக்குற விவோ வந்து கொடுக்கும்போது அவங்க சிட்டாடங்களை பார்த்துட்டு விவசாயின்னு சொல்லி கரெக்டாக அவங்க போட்டுடுறாங்க. ஸோ அதனால வந்து டிபிஎஸ்சியில் வந்து யாரோட மிஸ்டேக் கிடையாது. இது மிஸ்டேக் வந்து விவோ கொடுக்கக்கூடிய அடங்கல் சிட்டா வந்து எப்படி அது இந்த அளவுக்கு வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த அடங்கல் வந்து நம்ம மாவட்டத்தில், மயிலாடுதுறை மாவட்டத்தில் எத்தனை ஏக்கரில் நெல் என்னென்ன ரகம் விளையுதுன்னு சொல்லி அதை கணக்கு எடுத்துருந்தாங்கன்னா, நம்மளுடைய ரகம் வந்து அப்ராக்சிமேட் ஒரு 50,000 டன் விளையுதுன்னு வச்சுங்க. 1,50,000 வரைக்கும் நெல் வந்துடும். அப்போ 100,000 நெல் வந்து அது உள்ளார வந்திருக்கு, எப்படி வந்து ஈஸியாக பிடிச்சிடலாம். ஸோ அதுதான் மிஸ்டேக். அது யாரோட மிஸ்டேக், விவோவும் அக்ரி டிபார்ட்மெண்ட்டும் அது கணக்கெடுத்து அது கொடுக்க வேண்டியது தான். இப்போ மூட்டைக்கு 45 ரூபாய் வந்து வாங்குறதா கொள்முதல் நிலையங்கள் சொல்றாங்க. அது எதனால, என்ன காரணத்துக்காக வாங்குறாங்க? அது அந்த நெல் வந்து 45 ரூபாங்கிறாங்க. ஒரு லோடு வந்து இறக்கி ஏத்துனா அந்த நெல் வந்து விவசாயிகள் வந்து கொண்டுட்டு வந்து அடுக்குறாங்க. அந்த நெல்லை கொண்டு வந்து திரும்பி அதை லோடு போட்டு அது மிஷினில் கொடுத்து அந்த மிஷின்லேருந்து திரும்பி அவங்க பேக் பண்ணி அதை கட்டி திரும்பி லாரியில் ஏற்றுறதுக்கு யாருங்க பணம் கொடுக்குறா? நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். ஒரு கல் எடுத்து அந்தாண்ட வைக்கிறதுனால இந்த காலத்தில் 10 ரூபா 20 ரூபா கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்போ 40 கிலோ மூட்டை 42 கிலோ மூட்டை தூக்கி வைக்கிறதுனா எப்படிங்க முடியும்? அவனும் ஒரு கூலிக்காரன் தானே, ஒரு விவசாயி தானே. கூலி தொழிலாளிக்கு வந்து ஓய்வூதியம் கிடையாது, அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து விவசாயிகளை பார்த்து தான் கொடுக்குறோம். இதுக்கு வந்து உள்ள வர அவுட் சைடில் வர நெல்லுகள் வர்றதால வியாபாரிங்க வந்து தூக்கி எறிகிறாங்க பணத்தை. அப்போ அவங்க என்ன செய்யுங்க, காற்று வரும்போது தூத்திப்பாங்க. அதுதான் தற்போது இந்த விவசாயி கூறும்போது, மயிலாடுதுறை மாவட்டத்தில் சேமிப்பு கிடங்கு அமைக்க வேண்டும், வெளி மாநில நெல்கள் வந்து இங்கே கொள்முதல் செய்யப்படுகிறது, இதை வந்து தமிழக அரசு உடனே தலையிட்டு இதை குளறுபடிகள் சீர் செய்ய வேண்டும் என பிரதான கோரிக்கையாக உள்ளது இந்த பகுதி விவசாயிகள். மயிலாடுதுறை செய்தியாளர் கமலக்கண்ணன், நீங்க இணைப்பிலே இருங்க. நம்ம தொடர்ந்து தஞ்சாவூர் செய்தியாளர் சதாம் ஹுசேன் வழங்கும் கூடுதல் தகவலை கேட்கலாம். சதாம் ஹுசேன், உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணலாம். தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த 15 நாட்களாக விவசாயிகள் வந்து நெல் மூட்டைகளை ரோட்டில், அதாவது சாலையோரங்களில் கடந்த 2 கிலோமீட்டர் தூரம் வந்து சாலையோரங்களில் கொட்டி வைத்து குவியல் குவியலாக காத்திருக்கும் அவல நிலையில் விவசாயிகள் தற்போது வேதனை அடைந்து வருகின்றனர். குவியல் குவியலாக கொட்டி வைத்து அதனை வந்து இரவு பகலாக விவசாயிகள் அதனை பாதுகாத்து அதனை வந்து நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல்லை வந்து கொள்முதல் செய்வதற்காக விவசாயிகள் காத்து கொண்டிருக்கும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. தற்போது நம்மளுடைய வந்து கண்ணன் மற்றும் வந்து ஜீவகுமார் என்ற 2 விவசாயிகள் நம்மிடம் உள்ளனர். அவர்களிடம் இது குறித்து நம்ம கருத்து கேட்போம். ஜூன் 12 தண்ணி திறந்த பிறகு ஒரு மிகப்பெரிய விளைச்சலை நோக்கி போயிருக்கு. இன்னைக்கு பெரிய அறுவடை என்பது நடந்துட்டு இருக்கு. ஒரு சூழ்நிலை உருவாகி நல்ல அறுவடை நடைகிற போது அதை கொண்டு போய் டிபிஎஸ்ல வைக்கிறப்ப கடந்த 10 நாட்களுக்கு மேலாக பார்த்தீங்கன்னா பல்வேறு டிபிஎஸ்ல நெல் மூட்டை வச்சுட்டு காத்திருக்க வேண்டிய மிகப்பெரிய சூழ்நிலை இருக்கு. அதே போல மழை பெஞ்சு நனைஞ்சு போறது, அதே போல பிடிச்ச நெல்லை கொண்டு போறதுல மிகப்பெரிய பின்னடைவு இருக்கு. இந்த சூழ்நிலை ஒரு கடுமையான நெருக்கடியை சந்திச்ச விவசாயிகள் பல்வேறு வகையான போராட்டங்கள், பல்வேறு விஷயங்களை சொல்றப்ப இன்னைக்கு ஒரு துரிதமான முயற்சியை அரசு எடுத்து அமைச்சர் உட்பட இன்னைக்கு களத்துல போயிட்டு இருக்காங்க, ஒரு முயற்சி பண்றாங்க. ஆனா இந்த முயற்சி என்பது முன்னாடியே பண்ணியிருந்தா எந்த பாதிப்பும் இல்லாம இருக்கும், ஒரு பெரிய இதெல்லாம் இருக்காது சார். மேலும் வந்து வெளி மாவட்டங்களிலிருந்து வந்து நெல் கொள்முதல் நிலையத்துல வந்து நெல்லை வந்து இது பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, இப்போ இது ஒரு அமோகமான விளைச்சலுங்கிறது எல்லாத்துக்குமே கண்கூட தெரிஞ்ச விஷயம்தான். இது வந்து கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் இந்த எப்பயோ சொல்லுவாங்க, அந்த காலத்தில் வெள்ளக்காரங்க காலத்தில் கோதாவரியை விட, கிருஷ்ணாவை விட, மற்ற நதியோட பல ஆறுகளை விட இங்கே அதிகமாக விளைஞ்சிருக்கு. பிரம்மபுத்திரா ஏரியாவை விட, கங்கையை விட அதிகமாக விளைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இது வந்து இயற்கையை கொடுத்த வரம். இது தண்ணி கர்நாடகா கொடுத்துலாம் கொடுக்கல, இன்னும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது டெய்லி. அது அளவுக்கு மேலே போனால் அமுதமும் நஞ்சுங்கிற அளவுக்கு மழை பெய்யுது, அதனாலே ஈரப்பதம் வந்துடுது. ஆனால் இது வெளி மாவட்டங்கிறது வந்து வெளி மாநிலங்களுக்கு வரது வாய்ப்பு இல்லை, இங்கேயே போட வாய்ப்பு இல்லை. ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் தீவிரமான கண்காணிப்பு குழுக்களை உருவாக்கணும். நீங்கள் வந்து அங்கே சாக்கு கொடுக்க முடிய மாட்டேங்குது, சணல் கொடுக்க மாட்டேங்குது. அதே மாதிரி பார்த்தா போதுமான டிபிசி உங்களால் திறக்க முடியல, திறந்த வெளிக்கிடங்கள் பார்த்தல. அந்த காலத்தில் கோயில்களில், மன்னர்கள் காலத்தில் கோயிலெல்லாம் பிடிச்சி வச்சாங்கன்னாங்க. அரசாங்கம் தான் திணறுதவிய, விவசாயிகள் தெளிவாக இருக்குங்கிறதான் இன்னைக்கு இருக்கிற விவசாயம் காமிக்குது. தற்போது விவசாயிகளிடம் நம்ம கேட்டறிந்தோம். அதாவது விவசாயிகள் என்ன சொல்றாங்கன்னா,
தற்போது வந்து நெல் கொள்முதல் நிலையத்தில் வந்து ஒரு கண்காணிப்பு குழு, அதாவது நெல் கொள்முதல் செய்யும் போது அதை கண்காணிப்பு குழு ஏற்படுத்த வேண்டும். மேலும் வந்து சாக்கு தட்டுப்பாடு மற்றும் லாரிகள் தட்டுப்பாடு ஏற்படுகிறது. இதனை முழுமையாக தமிழக அரசு நிவர்த்தி தீர வேண்டும் எனவும் விவசாயிகள் வந்து கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியம் செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து சதாம் சிங். சதாம் ஹுசேன், நீங்க இணைப்பிலே இருங்க. அடுத்ததான் நம்மளுடைய திருவள்ளூர் செய்தியாளர் மோகன் வழங்கிடும் தகவல்கள் கேட்கலாம். மோகன், உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணலாம். தமிழகத்தில் பார்த்தோமானால் குறிப்பாக ஆந்திர மாநிலத்தை ஒட்டியுள்ள மிக முக்கிய மாவட்டமாக உள்ள திருவள்ளூர் மாவட்டத்தில் தற்போது இந்த விவசாயிகளின் கண்களில் கண்ணீரை விளைவிக்கக்கூடிய இந்த டிபிசி பிரச்சனை என்பது பெரும் ஒரு பூதாகாரமாக உள்ளது. குறிப்பாக டிபிசிகளில் பெரும் ஊழல் நடைபெறுவதாகவும், அதே போன்று அண்டை மாநிலமான ஆந்திர மாநிலத்திலிருந்து வரும் நெல்லை மட்டுமே டிபிசியில் கொள்முதல் செய்து கொள்வதால் தமிழகத்தில் விளைவிக்கும் நெற்பயிரானது டிபிசிகளில் சரியான முறையில் எடுத்துக்கொள்ளவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டானது சில நாட்களாகவே தற்போது திருவள்ளூர் மாவட்டத்தில் நீடித்து வருகிறது. அதே போன்று பெரும் வியாபாரிகள், அதாவது விவசாயிகளிடமிருந்து சொற்ப விலையில் நெல்மணிகளை எடுத்துக்கொண்டு அதை டிபிசிகளில் வியாபாரிகள் நாள் கணக்கில், அதாவது தொடர்ந்து 4 நாட்கள் 5 நாட்கள் தொடர்ச்சியாக டிபிசியில் கொள்முதல் செய்து வருவதால், அதாவது 1 ஏக்கர் 2 ஏக்கர் சிறு சிறு நிலங்களை வைத்துக் கொண்டு விவசாயம் செய்து வரும் விவசாயிகளுடைய நெல்மணிகள் டிபிசிகளில் எடுத்துக்கொள்ளாததால் தற்போது நாம் நின்று கொண்டிருப்பது ஊத்துக்கோட்டை வட்டம் சூளைமணி அடுத்த செங்கரை பகுதிக்கு செல்லக்கூடிய வழி. இந்த பகுதியில் பார்த்தோம்னால் குவிண்டலாக நெல்மணிகளை கொட்டி வைத்துள்ள விவசாயிகள் அதை நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்ய முடியாமல் தவித்து வருகின்றனர். குறிப்பாக இந்த விதைகள் அனைத்துமே பார்த்தோம்னால் முளைக்க துவங்கியதால் விவசாயிகள் என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு பெரும் துயரத்தில் ஆழ்ந்துள்ளனர். தற்போது நம்ம அருகில் விவசாயி ஒருத்தர் இருக்கிறார். அவரிடம் என்ன மாதிரியான பிரச்சனை இங்கு நடைபெறுகிறது என்பதை கேட்டறியலாம். சார் வணக்கம் சார், என்ன பிரச்சனை சார் போயிட்டு இருக்கு? வியாபாரி நெல் தான் சார் இங்க சூளமணி டிபிசில போடுறாங்க. விவசாயிகளுடைய நெல் போடல. போய் கேட்டாக்க அந்த சீரியல் பிரகாரம் போட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்றாங்க. அடுத்தபடி 45 நாள் ஆயிடுச்சு இந்த நெல் எடுத்து போட்டுனாங்க. இதை போய் கேட்கிறப்போ இன்னும் 2 நாள் கழிச்சு வா, 3 நாள் கழிச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டு அடிக்கிறாங்க. சரியான முறையில எங்க நெல்லை போட்டு கொடுக்குற மாதிரி இல்லை சார். 1.5 மாசம் ஆயிடுச்சு எட்டாவது நெல் மழை பெஞ்சு டெய்லி மழை வருது. திருவள்ளூர் மாவட்டத்துல டெய்லியும் மழை வருது. முளைச்சே போச்சு. இந்த நெல் வேஸ்டா போச்சு சார். இந்த ஆந்திர ஒட்டிய பகுதியில் என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்குது என்பதை அவரிடம் கேட்டு பெறலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இப்போ இந்த ஆந்திர நெல் எல்லாம் வருது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதே போல இந்த விவசாயிங்க கிட்ட காசு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? விவசாயிங்க கிட்ட 50 ரூபாய் ஒரு சிப்பத்திற்கும் வியாபாரிங்க கிட்ட 60 ரூபா வாங்குறாங்க. அதனாலதான் வியாபாரிகளோட நெல்லை ஆந்திர மாநிலத்துல வர நெல்லை நேரடியா எந்த ஒரு தரக்கட்டுப்பாடும் இல்லாம கொள்முதல் பண்றாங்க. விவசாயோட நெல் பாத்தீங்கன்னா இங்க தினசரி பெய்யும் மழையால முளைச்சே போகுது. இதை உடனடியா தமிழக முதல்வரும் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்களும் நேரடியா களத்தில் ஆய்வு செஞ்சு இதுக்கான தீர்வை காணணும்னு விவசாயிகள் சார்பாக கோரிக்கை வைக்கிறேன். இப்போ இந்த நெல் கொள்முதல் நிலையத்துல பாத்தீங்கன்னா அரசியல் தலையீடு அதிகமா இருக்குன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அரசியல் தலையீடு இருக்கிறதால தான் உள்ளூர் விவசாயியோட நெல்லை கூட இருக்கிறது இல்ல. மழைக்காலத்துல நெல்மணிகள் பாதிக்கப்பட்டதுனா உடனே அது பாதிச்சிடும். அதையும் தவிர்க்கணும். தற்போது நாம் பார்த்தோம், நம்மிடம் இந்த அனைத்து விவசாய சங்கங்களின் சென்னை மண்டல தலைவர் திரு செந்தில்வேலன் இருக்கிறார். அவர் கூறிய குற்றச்சாட்டை கூட நாம் பார்த்தோம். குறிப்பாக அண்டை மாநிலங்களில் இருந்து வரும் அந்த நெல்லினாலும், அதே போன்று வியாபாரிகளிடமிருந்து பெறப்படும் இந்த நெல்லினால் மட்டுமே இந்த விவசாயிகள் இது போன்ற பாதிப்புக்கு உள்ளாகின்றனர் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இதன் மீது உரிய நடவடிக்கை எடுத்து விவசாயிகளின் கண்ணீரை துடைக்கும் அளவிற்கு அவர்கள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என விவசாய சங்கங்களின் மண்டல தலைவர் திரு செந்தில்வேலன் அவர்கள் தெரிவித்துள்ளார். அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் என்னதான் நடக்கிறது, விவசாயிகளின் குமுறல்களை நமது 4 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள், அதாவது திருவாரூரில் இருந்து ஜெய்வீன், மயிலாடுதுறையில் இருந்து கமலக்கண்ணன், தஞ்சையில் இருந்து சதாம் ஹுசேன் மற்றும் திருவள்ளூரில் இருந்து மோகன் செய்தியாளர் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்டோம். உங்களுடைய 4 செய்தியாளர்களுக்கும் நன்றி.